இன்றைக்கி மார்ச் 27 2026. இன்றைக்கி ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சேன். காலையிலே 5:30 AM போய் எங்கள் லேக்கில் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்னோடய 4வது ஸ்னேக் கேட்டு. எங்கள் ஏரியாவில் இதோட இது 3வது ஸ்னேக் கேட்டு. ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. நல்லா மேலே ஹூக்கப் பண்ணி மேலே தூக்கிட்டேன். பைட் காஸ்டிங்கில் பட்டன் இருக்கும், அந்த நூல் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த பட்டனில் கை எதிர்பாராத விதமாக பட்டுச்சு. உடனே அந்த மீன் உள்ளாட்டி தண்ணிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. லூஸ் ஆகிடுச்சு நூல். ஸோ நமக்கு அந்த டைட்லேயே இருக்கணும், அப்போ தான் மீன் ஹூக்கப் ஆகி வெளில வரும். அதை விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன மீன் மாட்டுச்சு, அது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. அந்த பெரிய மீன் போனதை நினச்சி கஷ்டமாக தான் இருக்குது. 2 நாளாக பெரிய மீன் போய்கிட்டே இருக்குது, ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. ஸோ அதான் இன்றைக்கி சுச்சுவேஷனு. பார்த்தீங்கன்னா மீனை விறகடுப்பில் வறுத்துட்டு இருக்கிறேன். விறகடுப்பில் வறுத்தா அது தனி டேஸ்ட்டு. கேஸ் தீர்ந்து போயிடுச்சு, அதனால தான் விறகடுப்பில் பற்ற வச்சாச்சு. கிராமத்தில் இருக்கிறதுனால கேஸ் தீர்ந்தாலும் கவலை கிடையாது. இங்கே விறகுலாம் நிறையா இருக்கும், அதனால் சர்வைவ் ஆகிறது கிராமத்தில் ஈஸி. சிட்டியில் பார்த்திங்கன்னா அந்த விறகுலாம் கிடைக்காது. கரண்ட் அடுப்பு ஏதாவது வாங்கிட்டு தான் அந்த நேரத்தில் சர்வை ஆக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ போர் நடக்கிறதுனால கீழ்வாரம் கேஸ் தட்டுப்பாடு வேறு இருக்குது. கிராமத்தில் ஃப்ரீ ஈஸியாக சர்வை ஆகலாம். அதான் அப்படியே பாருங்கள், அப்படியே இந்த மரங்கள் இருக்குது, அப்படியே விறக உடைச்சி அப்படி போட்டால் போகணும், சூப்பராக எரியுது பாருங்கள். நிறைய பீஸ் நானே இதை அரிஞ்சேன், சின்ன சின்னதாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. விறகு அடுப்பில் வறுக்கிறது என்றைக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், நம்ம கேஸில் சமைக்கிறத விட. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, நான் இந்த பீஸையும் கேட்டேன். எங்கள் அம்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி பிடிச்சதே சின்ன மீன் தான், இருந்தாலும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்குது. இந்த பீஸு எனக்கு. கிசி உனக்கு இன்னொரு சின்ன பீஸு. சரி. ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை, அதுக்கு விரால் மீன் தொட்டுக்க. விறகடுப்பில் சமைச்சது. இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விறகு அடுப்பில் சமைச்ச அந்த டேஸ்ட் இதில் இருக்குது. கேஸை விட விறகு அடுப்பு கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டு. புளிச்சக்கீரை கொஞ்சம் கடிச்சு அது கூட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். புளிச்சக்கீரையை பிசைஞ்சாச்சு. புளிச்சக்கீரை கூட ஃபிஷ் இங்கே இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய். மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புளிச்சக்கீரையும் நல்லா இருக்குது, அதனால இந்த மீனோட டேஸ்ட்டு தனி ரகமாக இருக்குது விறகடுப்பில் சமைச்சதுனால. ஸோ மார்ச் 27 2026 பயங்கர டேஸ்ட்டாக ஆரம்பிக்குது.